ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன். இப்போ கண்டிப்பாக கேட்பீங்க தானே. இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே 5 கிரகம் இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு, இப்படி 5 கிரகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு இந்த 5 கிரகத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? நல்லது தான் நடக்கும். ஏனென்று சொன்னால் 1ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை 5ஆம் இடத்தில் உள்ள கிரகம் பார்க்கும்போது மிகுந்த நன்மை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் திரிகோணஸ்தானம் தான். 1, 5, 9 அது மாதிரி தான். அந்த வகையில் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ உங்கள் ராசியிலே இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்க போகுது கவனமாக கேட்டுங்க. மாத ஆரம்பத்திலே கொஞ்சம் மந்த நிலை தெரியும். மந்த நிலைன்னா என்ன? கொஞ்சம் கிடைக்கிறதுலாம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், அது கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு பயணம் நினச்சின்னு இருப்போம், அதுவும் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும், போஸ்ட்பாண்ட் ஆகும், எல்லாமே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த மாத நடுவிலேருந்தே சரியாயிடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பெண்கள் வகை ஏற்றம். கும்பராசியில் இப்போ இந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். இப்போ அவங்க எல்லாமே கஷ்டத்தை விட்டு அப்பா எனக்கும் நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் தான் மாறு தட்டிக்கணுமா, பெண்களும் மாறு தட்டுவாங்க. அது எப்போது? அது இப்போது. அப்போது கும்பராசி பெண்களுக்கு நல்லதே நடக்கும். கணவன் மூலிமா நல்லது நடக்கும், பெற்ற தந்தை மூலிமா நல்லது நடக்கும், சகோதரி மூலிமா நல்லது நடக்கும், நல்லவை மட்டுமே நடக்கும். அப்படின்னா நல்லது. உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு உதவி குடமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சீர் செய்யாமல் இருந்தால் இப்போ சீர் செஞ்சுருவாங்க, உங்களுக்கு ஏதாவது பாகம் கொடுக்காம இருந்தால் இப்போ கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது.
உங்கள் கணவன் அந்த மனைவியை திட்டிருப்பாங்க, மனைவி அந்த கணவனை திட்டிருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நடக்கும். என்ன பாரு உங்கள் வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து என்ன வந்த, இன்னும் வரவே இல்லை பாரு அப்படின்வாங்க பார்த்தீங்களா? அதெல்லாமே இப்போ வரும், கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். கும்பராசி பிறந்த பெண்களுக்கு அந்த திறமை முழுமை பெறும், 100% முழுமை பெறும். ஆண்களுக்கு ஒரு 50% அவ்வளோதான், அவங்களுக்கும் கிடைக்கும், அதில் சரி பாதி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முக்கிய உறவு மூலிமா, அந்த உறவு மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அது வாய்ப்பாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் மக்களுடைய தொடர்பு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு, பதவி, பொறுப்பு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். பாராட்டு, சாதனை புரியறது, இதெல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. நீங்களுமே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை ரொம்ப கவனமாக இருந்து அந்த விரதத்தை முடிக்கணும். சிவபெருமான் நினைவாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜபம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வர வேண்டும். பெருசாக ஒன்றும் இல்லை. ஓம் நம சிவாயா அல்லது சிவாய நம அல்லது சிவ சிவ, அவ்வளோதான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. அன்றைய நாள் முழுமையாக சொல்லி வாருங்கள். ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் மனசில் அந்த மந்திரத்துடைய சக்தி கிடைச்சி எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். அதுக்கு என்ன சொல்கிறது? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ற திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கார். சித்தரில் ஒரு முக்கியமான ஒரு சித்தராக கருதப்படுகிறார். மகான்களுடைய வார்த்தைகள், வாக்குகள், சித்தருடைய வாக்குகள் எல்லாமே கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா அவங்க பிறந்த பிறவியின் நோக்கம் அது. தன்னை அர்ப்பணித்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்து சென்றவர்கள். அதுதான் அவங்கள இறைசக்திக்கு இணையாக சொல்லப்படுறாங்க, வணங்கப்படுகிறார்கள். அது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க உதவி கிடைக்கும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. இல்லை புத்திரர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய வளர்ச்சிகள் நல்ல நிலைமைக்கு வரும். அவங்க மூலிமா பாராட்டு, பரிசு எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டு ஜெயிச்சு காட்டுவாங்க. உங்கள் பேரை நிலைநாட்டுவாங்க. எல்லாமே நடக்கும். இதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உடல் சுமை தூக்குபவர்கள், உடலால் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க, சொற்ப லாபம் தான் வரும். அவங்களுக்கு வருமானமே குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான வித்தையை செய்யணும். சாப்பாடு மட்டும் இல்லை, சாப்பாடோ பொருளோ இல்லை உடை வகையிலையோ ஏதாவது பண்ணணும். அவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு இருக்கணும். அது உங்களால் முடிந்த அளவு, அவ்வளோதான். உங்களால் முடியலன்னா கூட நீங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். ஒரு கூட்டு முயற்சியெல்லாம் கூட செய்யலாம். தோணுது நீங்கள் தானே, அதனால் உங்களுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நம்மளால் முடியலன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணாக்கா நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காம போயிடுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அதில் ஈடுபட்ட எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதானே உண்மை. அது மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும். அடுத்தவங்க மூலம் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடாக பக்கத்து வீடெலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க மூலியமாகவே கிடைக்கும். அவங்க மூலிமா மட்டும் இல்லை, உங்களுடைய பழக்க வழக்கம் மூலிமா கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கலாம், இந்த வியாபாரம் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இவங்களாம் எப்பவுமே உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களே பண்ணக்கூடிய நேரம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ கிடைச்சிடும். அது இல்லாமல் மாமன் மைத்துனரோடு சொல்லலையா, அது ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
அவங்க நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே நடத்தி காட்டுவாங்க. அது முக்கியமான உறவு தான் அது. அவங்க எப்பவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்க முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அவங்களாலேயும் உதவி கிடைக்கும். பிரயாணங்கள் வந்து தொடர்ந்தபடி இருக்கும். நிறைய பிரயாணம் போயிட்டு வருவீங்க கும்பராசிக்காரங்க. அதில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 1-2 சக்ஸஸ் ஆகும். அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும். கூட குறையிறதுலாம் இருக்காது. அப்படி இருந்தாலே வாழ்க்கை நல்லா தான் போயின்னு அர்த்தம். இதான் குறைஞ்சாதுன்னு நம்மளுக்கு கஷ்டம் நம்ம உணர்வோம். அது வரப்போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. 2வது, வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இடம் ஒரு வெட்ட வெளியாக இருக்கணும். அந்த வெட்ட வெளியில் உட்காந்து பண்ணணும். இப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருள், அந்த இடத்துல தான் இறைசக்தி அதிகமாக இருக்கும். அந்த வெட்ட வெளின்றது சுத்தபத்தமாக இருக்கணும், அமைதியான இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடமா பார்த்து நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து சனிக்கிழமையில் வீர ஆஞ்சநேயர் சொல்லலாம். சில சிவன் கோயிலில் பார்த்தா கூட ஆஞ்சநேயர் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சிவன் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில் தானே இருப்பாங்க. அப்போது ரொம்ப ரேரு, நல்லா கேட்டுங்க, ரொம்ப ரேரான பொருள் தான், ரொம்ப கிடைக்காத பொருள் தான் மதிப்பு அதிகம். இப்போ பூக்கள்லேயே என்ன சொல்கிறோம், குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தான் பூக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த பூக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை. அதே மாதிரி தான் சிவன் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயர். அது எல்லா கோயிலுமே இருக்காது, ஒரு சில கோயிலில் தான் இருக்கும், ஆனால் இருக்குது. அப்படிப்பட்ட சிவன் கோயில் இருக்கிற ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நடக்காத விஷயம் நடக்கும். உங்களுடைய ஆன்ம பலம் அதிகரித்து செயற்கரிய சாதனை புரிவீங்க. செய்ய முடியாத செஞ்சு காட்டுவீங்க. விழிப்போடு இருப்பீங்க. நல்ல பலனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். கெட்ட பலனெலாம் ஒதுங்கி போயிடும். தடை தாமதம்லாம் விலகிடும். இதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் நான் சொன்ன வகையில் நீங்கள் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முற்போக்கான எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு நல்ல வழி கிடைத்து அதில் தான் பயணித்து வெற்றி அடைய போகிறீங்க. எல்லாமே நடக்கும். கடைசியாக என்ன சொல்கிறோம்னாக்கா, உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னாலோ ஒரு பணம் வேணுனாலோ வாய் விட்டு கேட்குறோமா இல்லையா? அது மட்டும் கேட்குறோம். நம்மக்கிட்ட இருக்க திறமையை வச்சு கேளுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிச்சைக்காரங்களாம் பார்த்துருப்பீங்க, கையேந்தி தான் பிச்சை எடுப்பாங்க. கை கால் இல்லாதவங்களாக இருப்பாங்க, உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, ஏன் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. இவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரங்கள்லேயே ஒரு பொருளை விற்று பணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களை நடத்த சொல்கிறேன். நிறைய பிச்சைக்காரங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஊசி பின்னு இது மாதிரிலாம் வைப்பாங்க. சின்ன சின்ன பொருளாக வாங்கி விற்பாங்க. ட்ரெயினில் பஸ்ஸில் இது மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இடத்துலாமே அவங்க அதை விற்றுட்டு அதில் வர காசு வச்சு சம்பாதிப்பாங்க. எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா கூட சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இஷ்டப்பட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் திறமையை தெரியப்படுத்தணும்னு சொல்ல வரேன். ஒரு உதவி நீங்கள் கேட்கும்போது உங்கள் திறமையை சொல்லி கேளுங்க. அப்போ கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதனால் உங்களுக்கு இந்த மாசி மாதம் புரியாததை புரிய வைக்கும் மாதமாக இருக்க போகுது. மீனராசிக்காரர்களே,
உங்களுக்கு இந்த மாத மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? ஏற்கனவே ஜென்ம சனி வந்து இருக்குது, போதாக்குறைக்கு குரு பலனும் கிடைக்கல, நாங்களே தட்டு தடுமாறின்னு இருக்கோம், நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க? புதுசாக தான் சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் நல்லா வாழறதுக்கு தான் சொல்ல போகிறேன். அதுக்குண்டான பலனை இப்போ சொல்லும்போது கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த மாதத்தில் பார்க்கும்போது குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூட்டு சேர்ந்துருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு. இப்போ இதனால் என்னென்ன பலன்கள் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். உங்களுக்கு வீடு வாங்கும் முயற்சி, இடம் வாங்கும் முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக ஈடுபடலாம். அதுக்கு ஈடுபடலாம். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம், அப்படி வச்சுங்களா. அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குங்க. இப்போ இறங்குனீங்கன்னா அடுத்து வரும் காலங்களில் அது முடிவு பெறும், நல்லது நடக்கும். சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரயாணங்கள் ஏற்படும். அதில் முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணம் கண்டிப்பாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் அதிகமாக தான் இருக்கும் எப்பவுமே அவங்க வாழ்க்கையிலே. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பயணங்கள் இப்போ சரும். உங்களுக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் போயிட்டு வருவீங்க. அது ஒரு சுற்றுலாவை கூட இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் வகையில் இருக்கலாம், வியாபார வகையில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அங்கே போய் உத்தியோகம் பார்க்குற மாதிரி இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுதான் நடக்க போகுது. அப்போ அந்த பயணங்களை விரும்பி ஏற்றுங்க. அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மாசி மாதத்திலே முடியறதுக்குள்ளே பெரும்பாலும் சிவன் கோயில் இல்லைன்னா முருகர் கோயில் அப்படி எடுத்துங்க. இந்த 2 கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போய் வந்தால் மிகவும் நல்லது. பர்டிகுலராக மீனராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். பாத யாத்திரை போயிட்டு வரணும். அது உங்களால் ரொம்ப நேரம் நடக்க முடியலனா குறுகிய தூரமாக உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நிறைய நடக்க முடியும் அப்படின்ற தைரியம் இருந்து உடம்புல தெம்பு இருந்தால் அப்படி போயிட்டு வரலாம். பெரும்பாலும் பழனிக்கு போயிட்டு வருவாங்க, திருப்பதி போயிட்டு வருவாங்க. முருகர் கோயிலாக இருந்தால், சிவன் கோயிலாக இருந்தால் திருவண்ணாமலை போயிட்டு வருவாங்க, கிரிவலம் போவாங்க, இப்படிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. பாத யாத்திரை போக முடியலனா கூட கிரிவலமாவது போயிட்டு வாங்க. அது ஒரு வியாழக்கிழமை இருக்கலாம், இல்லைன்னா பௌர்ணமி தினமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலக்கடலில் போயிட்டு வாங்க. ஏன் எப்படி சொன்னேன்னா, இது போய் வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும். எப்போயுமே போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது இதை நீங்கள் செய்தால் பெரிய விஷயம் ஒன்று நடக்கும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்ததாக சில நம்ம உறவுலேயே மாமன் மகி உறவுன்னு சொல்லுவாங்க. அத்தை வீட்டுக்காரர் மாமா தான். நம்ம கூட நம்ம அம்மாவுடைய தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அவங்களும் மாமா முறை தான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட மாமா முறை உள்ளவங்க உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய பாருங்கள், காத்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள அணுகி கேட்கணும். அப்போ தான் அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த உதவி கிடைக்கும். அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் வேலை வாங்கி தரதா கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அமையும். அதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு வருமானம் வரவு, அது சொத்து பத்தல் மூலிமா இருக்கலாம், இல்லை ஒரு கூட்டு முயற்சியில் சம்பாதிச்சிருக்கலாம், பிஸ்னஸில் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கலாம், கணக்கு பார்த்து அப்புறமா நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ வரும். அதாவது மொத்தமாக சேர்ந்து வரும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது வந்துடும். இது மாதிரிலாம் நீங்கள் அதை பயன்பெற்றுக்கலாம், வாங்கி பலன் அடையலாம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கற்றுக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம், மேற்படிப்பு போயிட்டு வரலாம், இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக
பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டும் விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீடு கட்டி பாதியில் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சி இப்போ இறங்கிடும், நடத்தி காட்டுவீங்க. இல்லை இடம் வாங்கி போகணும் ரொம்ப நாளாக நினச்சிருந்தீங்கன்னா இப்போ இடம் வாங்கி போட்டுருவீங்க. கூட பிறந்தவங்களுடைய அனுக்கிரகம் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் மூத்த சகோதரன் மூலிமா நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். இப்போ நம்ம சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிக்கலாம். அதுக்கு தான் எந்த ஒரு பதிவையுமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்க்கணும். இப்போ சில விஷயங்கள் சின்ன விஷயமாக கூட இருக்கும் நான் சொல்கிறது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மூத்தவங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ அண்ணன் முறை உள்ளவங்க அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும், அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் எது கிடைக்கும்னு தானே சொல்லிட்டு வரோம், அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல மேற்றமான பலன் கிடைக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக நடக்க முடியாமல் இதெல்லாம் நடந்திருக்கும், தடையாக இருந்திருக்கும். இப்போ அது விலகிடும், அவ்வளோதான் விஷயம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட திரவ சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலிமா விற்பனை தொழில் பண்ணுறதா இருந்தால் அது மூலிமா நல்ல லாபங்கள் வரும். பெரும்பாலும் தாய் வழி உறவு மூலிமாவும் தாயாலையும் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அப்பா இருந்திருப்பார், அவருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒன்று அம்மா பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுவார். இப்போ அந்த அம்மா பேரில் இருக்கும், அவங்களும் இஷ்டப்பட்டு கொடுத்தா தான், அவங்க இல்லாததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு வந்து சேரும். அவங்களே இப்போது இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. சரி பரவாயில்லப்பா வச்சுக்கோ, நீ கஷ்டப்படுற, இப்போ கொடுத்தா தான் உனக்கு நல்லது அப்படின்னு தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நடந்துக்கணும். அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய நேரங்கள், அதனால தான் சொல்லிட்டு வரேன். அதேமாதிரி தாய் வழி உறவுகள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க, தாய் கூட பிறந்தவங்க, சித்தி, பெரியம்மா, மாமா, இந்த மாதிரி உறவுமுகம் எல்லாமே உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் சித்தர்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். உங்கள் ராசிக்குடைய சித்தரை வணங்கலாம், உங்கள் ராசியில் இருக்க நட்சத்திரக்கு உண்டான சித்தர்களை வணங்கலாம். இப்போலாம் ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. நட்சத்திரக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ராசிக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கிரகத்துக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாமே இப்போ சொல்லிட்டு வராங்க. இப்போ எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, மறைமுகமாகவே இல்லை. அந்த காலத்தில் ஜோசியம் பார்க்கும்போது மறைமுகமாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம தான் நாடி வரணும்னு. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ஓப்பன் வந்துடுச்சு. திறந்த வெளி, ஓப்பன் யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடுச்சு. இதில் ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்கள்லாம் கூட எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மூல மந்திரம்லாம் பொது வெளியில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இப்போ எல்லாமே அப்படி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கலிகாலம் பிறந்துருச்சு, கலியுகம் அழிய போகுது, முடிய போகுது. எது மறைபொருளாக இருந்ததோ அதெல்லாமே வெளி சேர்த்து கொடுக்குது. நம்ம வீட்டில் நடக்கிற அந்தரங்கள் விஷயம் கூட இப்போ வெளியே வந்துடுது, அதுவும் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. அப்போது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் எதை சொல்லணுமோ அதுதான் சொல்லணும், எது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது. எதிர்கால பலன்கள் நம்மளை தேடி வரவங்ககிட்ட, நம்ம கேட்குறவங்கள்ட்ட தான் சொல்லணும். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி வந்துடுது. இதில் நான் சொல்லவே மாட்டேன், இதில் ஈடுபட மாட்டேன். அரசியலும் சரி, பிரபலமானவர்கள் ஜாதகம் பார்த்து சொல்கிறது, அரசியல் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறது, இதெல்லாமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயற்கை பேரழிவுகள் அதெல்லாம் சொல்லலாம். அப்போ மனுஷன் தற்காத்து கொள்வான், வரக்கூடிய நோய்கள் சொல்லலாம், அதெல்லாம் தற்காத்துக்குவான். அதனால் ஜோதிடம் என்பது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடியது அல்ல, மறைமுகம் தான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு மதிப்பு உண்டு. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரங்கள், இந்த முக்கியமான எதிர்கால பலன்கள்லாம் சொல்லக்கூடாது, கேட்டால் தான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த வகையில் சொல்லி இந்த பதிவில் நான் சொல்லிவிட்டு, அது மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் யாரும் கேட்டால் முன்னே சொல்லக்கூடாது. உங்களுக்கு யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அது மட்டும் தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை உதாரணமாக சொல்லியிருக்கேன். அப்படி நடந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு நன்மையை செய்யும் சொல்லி நான் சொன்ன இந்த வழிபாடுகள். தானதர்மம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள், அனாதை குழந்தை, அதுவும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளாக பார்த்து பண்ணுங்கள்.
அவங்களுக்கு தேவையானதில் வாங்கி கொடுங்க. சாப்பாடு தண்ணி மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உடைகள் கூட வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அது கண்டிப்பாக வாங்கி தரணும். அது செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கைமேல் பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த மாசி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது.